ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. வந்து விட என்ன அப்டேட் பார்க்க போனால் பிக் பாஸோட முதல் ப்ரோமோ விட்டுருக்காங்க. முதல் ப்ரோமோ நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தால் யார் எவிக்ஷன் சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லாங்க. அதை பற்றி தான் அந்த ப்ரோமோவில் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் கார்டு எடுத்துகிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே அந்த கார்டை எடுத்து காமிக்கிறாரு. ஃபஸ்ட்டு கனியை சேவ் பண்ணுறாங்க. அப்புறம் கமர்தீன் நீங்களும் சேவ் ஆகிட்டீங்க. மித்த இருக்கிற 3 பேர் நம்ம சாண்ட்ரா, அப்புறம் பிரஜின், எஃப்ஜே 3 பேர்த்த உட்கார வச்சு கேட்குறாங்க. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்திட்டையும் கேட்டோடனே யார் வெளியே போனால் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரஜின் அவங்க வெளியே போகணும்னு ஒரு சில பேர் கருத்து சொன்னாங்க. ஒரு சில பேர் சாண்ட்ரா வெளியே போகணும்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சில பேர் எஃப்ஜே அவங்க போவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபைனலி இப்போ யார் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா பிரஜின் அவங்க தாங்க வெளியே போயிருக்காங்க. அது அந்த கார்ட்லேயே வந்து அதை அவுட்டோரில் காமிச்சிட்டாங்க. அதை தூரத்துலேருந்து காமிச்சாலும் தெளிவாகவே கொஞ்சம் தெரியுதுன்னே சொல்லாங்க. நேற்று வந்து தகவல் பிரஜின் அவங்க தான் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஃபஸ்ட்டு படமாக வெளியே விட்டுருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கணிப்பு பண்ண இருக்குன்னு கமெண்ட்ல சொன்னேன். பிரஜின் அவங்க வெளியே போனால் தான் சாண்ட்ரா அவங்க விளையாடுறது எப்படி விளையாடுறாங்கன்னு ரியல் கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்களான்னு தெரியும். எந்த மாதிரி விளையாடுறாங்கன்னு சொல்லி இனிமேல் தான் வெளியே வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரஜின் வெளியே போனது யார் யார் ஹாப்பியாக பார்க்குறீங்களோ இந்த அப்டேட்டில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட கருத்தை. அதே மாதிரி நம்ம எஃப்ஜே அவங்களும் வந்து சேவ் ஆகிட்டாங்க. நம்ம சாண்ட்ராவும் சேவ் ஆகிட்டாங்க. பிரஜின் அவங்க தான் வெளியே போயிருக்காங்க. கனி சேவ்னு சொன்னோடனே பயங்கரமாக எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கனி எதுக்கு இந்த அளவு பார்த்து சேவ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குக்கூத்து கோமாளியில் இதில் வாங்கினாங்க. அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் 1 ரெக்கார்ட் பண்ணாங்கன்னே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதாக வாங்கினாங்க. குக்கூத்து கோமாளி சீசன் 2லையோ சீசன் 3யோ சரியாக தெரில. ஆனால் அதில் வந்து ஒரு டைம் அவார்டு வாங்கினாங்க. அந்த இதை வந்து தக்க வச்சுருக்காங்க. அவங்க விஜய் டிவி ப்ராடக்ட்ங்காட்டி தக்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரம்யாவும் பயங்கரமாக சேவ் பண்ணிட்டு வராங்க விஜய் டிவி. அதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. பிரஜின் அவங்க வெளியே போனது எனக்கு வந்து ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சாண்ட்ராவோட விளையாட்டு இனிமேல் தான் எப்படி விளையாட போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போ சாண்ட்ரா வெளியே போகணும், பிரஜின் வெளியே போகணுன்னு சாண்ட்ராக்கு ஒரு எமோஷனல் உண்டாயிருக்கு. அது எப்படி இருக்கணும் அதையும் சொல்லுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங் டேஸ். பை.